ஹாய் மக்களே, சிரஞ்சீவி கிளியே சீரியல் மே 27, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வச்ச சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இந்துவை பார்க்கணுன்னு கருணா சொல்றான். உடனே அந்த போலீஸ் சொல்றாரு அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு. அப்போ லாயர் சொல்றாரு இதெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், சரி போய் பாருங்கன்னு அனுமதிக்கிறாரு. கருணா போய் இந்துகிட்ட பேசுறான். போலீஸ் என்ன கேட்டாலும் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லு, நீ எதுவும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், அவங்க என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்காத, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் உறுதியா சொல்லு அப்படின்னு சொல்றாரு கருணா இந்துகிட்ட. இந்துவும் சரி அப்படின்னு சொல்றா. இதுல சித்ரா வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு, அதனால நீ உண்மையை எப்பயும் ஒத்துக்காத, நீ இந்த கொலைக்கும் உனக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு இந்துகிட்ட. இந்துவும் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றா. உடனே இவரும் வெளில போறாரு. இந்துவோட அப்பா அழுதுட்டு இருக்காரு. மாப்பிள்ளை பாத்தீங்களா, என் பொண்ணு இப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டா, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பொண்ணை கைவிட்டாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. உடனே இந்து அக்காட்ட சொல்றாரு, அவர் ஏற்கனவே உடம்பு சரியாது, அவரோட கூட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் மாமா, இந்துவை வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. அவரும் போறாரு. இங்க கருணாவும் லாயர் கூட போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளில போயிடுறாரு. வீட்டுக்கு போறாரு. அங்க பாண்டி கூட பேசிட்டு இருக்காரு வீட்டுல. கதிர் கேஸ்ல எப்படி இந்து சிஸ்டர் சம்மந்தப்பட்டாங்க, அவங்க எதுக்கு அங்க போனாங்க அப்படின்னு பாண்டி கேட்கும் போது, எல்லாம் சித்ரா விஷயமா தான், சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு அவன் இந்துவை தொல்லை பண்ணியிருக்கான், அவனை கண்டிக்கிறதுக்காக தான் இந்து போயிருக்கா அப்படின்னு சமாளிக்கிறான் கருணா பாண்டி கிட்ட. அப்பதான் இந்துவோட கிளிப் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு, இதே மாதிரி கிளிப்பு தானே நம்ம இந்து அங்க கொலை பண்ண கதிர் கொலை பண்ண இடத்துல இருந்துச்சு, இது இங்கேயும் இருக்கே, இது யாரோட கிளிப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே நீ கவலைப்படாதடா சிஸ்டர், இப்படியும் வெளில கொண்டு வந்துடலாம், நீ வருத்தப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு பாண்டி போறான். அப்போ கான்ஸ்டபிள் ஃபோன் பண்றாரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கருணாக்கு. ஃபோன் பண்ணி, எங்களுக்கு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து எங்களுக்கு க்ளூ கிடச்சிருக்கு, இந்த கொலையில ஒரு ஆணோட கைரேகை கிடச்சிருக்கு, அவன் தான் கண்டிப்பா இந்த கொலையை பண்ணியிருக்கணும், அந்த போலீஸ்காரு அந்த இன்ஸ்பெக்டர் உன் பொண்டாட்டி மேல ஒரு கண்ணா இருக்கான், அதனாலதான் உன் பொண்டாட்டியை இதை இன்வால்வ் பண்ணி விட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், அதனால்தான் உன் பொண்டாட்டி மேல இந்த கேஸை எழுதிடலான்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாச்சும் உன் பொண்டாட்டியை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன், நான் வரேன் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு கருணா சொல்றாரு. லாயரை பார்க்க போறாரு கருணா. அங்க லாயர் சொல்றாரு, இது கொலை கேஸா இருக்கிறதுனால பெயில் கிடைக்கல, நான் 2-3 இடத்துல விசாரிச்சுட்டேன், இது கோர்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வாதாடி நம்ம பெயிலில் எடுக்க முடியும் உங்க ஒய்ஃபை, அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சார் உங்க சைட்லேருந்து ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நானும் என் சைடில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கருணா. அப்போதான் அந்த போலீஸ் இந்துகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். உன் புருஷன் கரெக்டாக பெயில் எடுத்துட்டு உனக்கு கரெக்டாக வந்திருக்கானா, உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு, இந்த கொலையில் நீ சம்மந்தப்பட்டிருப்பியோன்னு, அதை எப்படி கரெக்டாக பெயில் எடுத்துட்டு வந்திருப்பான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லி இந்துகிட்ட கேட்டுருக்கும் போது, நீ உண்மையை ஒத்துக்க அப்படின்னு சொல்றான். நான் ஏன் உண்மையை ஒத்துக்கணும், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றா. இந்த கோவம் தான் என்கிட்ட உனக்கிட்ட பிடிச்சதே, முதல்ல உன்னை பார்க்கும்போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் வேணா உனக்கு ஒரு ஃபேவர் பண்றேன், இந்த கொலையில நீ சம்மந்தப்படலை, இன்னொரு கைரேகை, ஒரு ஆணோட கைரேகை கிடைச்சிருக்கு, அதுலேருந்தே தெரியுது இந்த கேஸ்ல நீ அந்த கதிரை கொலை பண்ணலன்னு, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நான் சொல்றத கேட்டினா நான் உன்னை இந்த கேஸ்லேருந்து வெளில வச்சு எடுத்துட்டு அந்த உண்மையான கொலை பண்ணவனை நான் இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது, உன்னால என்ன பண்ண முடியுமே பண்ணிக்கோ அப்படின்னு இந்து சொல்றா. உடனே கோவமாயி அந்த போலீஸ் நீ இப்படிலாம் சொன்னா உண்மைய நீ உன்கிட்ட வாங்க முடியாது, உனக்கு வேற நான் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம உன் மொலாப்பொடி ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கலாமா, இல்லை ஐஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா
அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு ஐஸ் கட்டி ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள கூப்பிட்டு ஐஸ் கட்டி ஏற்பாடு பண்ண சொல்றான். "சார், இது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்ப இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க ஏங்க சார் இது இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கறாரு அந்த கான்ஸ்டபிள். "நான் சொல்றத செய்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கான்ஸ்டபிள் யோசிக்கிறாரு, இந்த ஆளோட பெரிய தொல்லையா இருக்கு. இந்த ஆள் ஒருத்தனால இந்த நல்லவங்களுக்கும் கெட்ட பேர் ஆகுது. இந்த மாதிரி ஆளுங்களால டிபார்ட்மெண்ட்ல நல்லவங்களுக்கும் கெட்ட பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள் வந்து ஆட்டோலேருந்து ஐஸ் கட்டி இறக்கி எடுத்துட்டு வரும்போது வெளியில கருணா ஃபோன் பேசிட்டு அதை பார்க்கறான். பார்த்துட்டு பின்னாடியே அந்த கான்ஸ்டபிள் பின்னாடியே வரான். அப்போதான் அந்த ஐஸ் கட்டி மேலேயே நிக்க சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டரு. "நீ வந்து இந்த கொலைய பண்ணலன்றல்ல, உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட்டு. ஒழுங்கா இந்த ஐஸ் கட்டி மேல ஏறி நின்னா, தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் ஜிவ்வுன்னு ஏறும். நிமோனியா கூட வரும். உண்மைய ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது." அப்படின்னு சொல்லும்போது, அங்க கருணா வந்து வர்றத பார்த்துட்டு, இன்னொரு கான்ஸ்டபிள் விடமாட்டேன்னு சொல்றாரு. "இல்ல நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி விட்டு வராரு. அப்போ மேல ஏற நிக்க போறா ஐஸ் கட்டி மேல. அப்பதான் வேணான்னு தலையாட்டுறான். இந்துவ பார்த்து கருணா. இவளும் இறங்கிடுறா. உடனே கருணாவை பார்த்து அந்த போலீஸ் கேட்குறான், "உனக்கு என்ன இங்க வேலை? எதுக்கு வந்து இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடத்துக்கெல்லாம் வர?" அப்படின்னு சொல்லும்போது கருணா சொல்றான், "சார், நீங்க இன்வெஸ்டிகேஷன் தான் பண்றீங்க. குற்றவாளி மாதிரி இப்படி விசாரிக்கிறீங்க. என்ன சார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கவும், "நீ யார்யா இதுக்குள்ள வந்து கேட்கறதுக்கு? இவரை யார் உள்ள விட்டது?" அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. உடனே இந்த கொலைய பண்ணது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். "ஏன் நீ உன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றியா?" அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. "இல்ல, எனக்கும் அந்த கதிருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு. நீங்களே சொன்னீங்கல்ல, அந்த கதிர் என்ன கடத்தி வச்சிருந்தான்னு. அதனால தான் நான் அவன பார்க்க போனப்ப கைகலப்பாயிடுச்சு. அதனால நான் அவன கொலை பண்ணிட்டேன். நான் தான் இந்த கொலைய பண்ணேன்." அப்படின்னு சொல்லவும், "இத எப்படி நான் நம்புறதுன்னு?" சொல்லும்போது, "நீங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பேனா கண்டுபிடிச்சாங்கல்ல, அதில என் கைரேகை தான் இருந்திருக்கும். அந்த பேனாவ நான் தான் வாங்குனேன். நீங்க வேணா சிசிடிவில செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல காசு கூட அனுப்பிச்சிருக்கேன் நானு. அதனால அந்த பேனாக்குள்ள இருக்க கைரேகை என்னோடது தான். இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு, கதிரை யார் கொன்னான்ட்டு. நான் தான் கொன்னேன். இந்துவ வெளில விடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இவன தூக்கி உள்ள வைங்க. அந்த பொண்ண வெளில விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு. இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்துவ வெளில விட மனசு வரல. வேற வழி இல்லாம வெளில விட சொல்லிட்டு போறாரு. "ஏன் இப்படி பண்ணேன்னு?" கருணாவ கேட்குறா இந்து. "எல்லாம் உனக்காக தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அடிதடின்னு பழகிட்டேன். அதனால மூளைய யூஸ் பண்ண தெரியாது. நீ தான் அறிவாளி. நீ வந்து வெளில இருந்தா தான் என்ன நீ கண்டிப்பா வெளில கொண்டு வந்துருவன்னு நம்பிக்கை இருக்கு. நீ யாரு இந்த கொலைய பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு என்ன வெளில கொண்டு வா. அதனால தான் நான் இந்த பழிய ஏத்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றான் கருணா. உடனே, "ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு இந்து கேட்கவும், "நீ தான் அறிவாளியாச்சே, கண்டிப்பா உன் உன் மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீ போ." அப்படின்னு சொல்றான். இவளும் யோசிச்சுக்கிட்டே அவன விட்டு போக முடியாம நின்னுட்டுருக்கா. அவனும் சிரிச்சுக்கிட்டே, "நீ போ." அப்படின்னு சொல்றான். இவளும் நின்னுட்டுருக்கா. அப்போ வந்து காதுல சொல்றான் கருணா, "நமக்கு ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனை நமக்குள்ள நடந்திருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கிடாம என்ன கண்டிப்பா வெளில எடுத்துருவல்ல." அப்படின்னு சொல்றான். அவளும் அவன விட்டு முடியாம, மனசே இல்லாம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!